ஏன்னா எல்லா மனுஷனுடைய உள்ளத்திலும் இருக்கிற கேள்விக்கு பதில் இங்கே இருக்கிறது. எனக்குள்ள ஏன் குற்ற உணர்வு இருக்குது, என்கிட்ட ஏன் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. பாதிரியார் சொன்ன மாதிரி எனக்குள்ள ஏன் சமாதானம் இல்லை, நான் சமாதானம் தேடி கொண்டிருக்கிறேனே, என் குற்ற உணர்வு என்னை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு பதில் என்ன? பதில் இயேசு கிறிஸ்து. பவுல் சொல்லுகிறார், கற்பனைகள் பரிசுத்தமானவைகள், ஆனால் நானும் பாவத்தை உடையவனாய் இருக்கிறேன். அதனால கற்பனைகள் நல்லா இருந்தாலும் அதை செய்யற ஆள் சரியில்லை, அதனால என்னால் செய்ய முடியல. எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பிரச்சனைன்னு. எனக்குள் குடிகொண்டிருக்கிற பாவம் தான் பிரச்சனை. இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன்றாரு. ஏன்னா அவர் மூலமாக தான் அவர்கிட்ட வந்திருக்கிறேன் இப்போ பண்ணுறாரு. என்னுடைய குவாலிஃபிகேஷனில் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் எல்லாமே. இட்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட்.